லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம மக்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வெள்ள நிவாரண நிதியான 6000 ரூபாய் வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்துள்ள இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகையான 1000 ரூபாய் ஜனவரி 10ஆம் தேதி வங்கி கணக்கில் செலுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பொங்கல் பரிசான 1000 ரூபாயும் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இல்லை, ஏற்கனவே 6000 ரூபா கொடுத்துருக்காரு வெள்ள நிவாரண, மறுபடியும் ஒரு 1000 ரூபா கொடுக்குறேன்றாங்க. இது ஏன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஃபண்டு ரிலீஸ் பண்ணாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. இல்லை கரெக்டாக டீட்டெயில் தெரியல. இருந்தாலும் இவர் என்ன சொன்னார், ஃபஸ்ட்டு இவர் சொல்லும்போது என்னுடைய இதில் நான் கொடுத்துட்றேன், அவங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நான் தர வேண்டியதை கொடுத்துட்றேன்னாரு. அதை வந்து நான் பாராட்டேன். அது வந்து எல்லாரும் வரவேற்கத்தக்கதுன்றேன். அதை யாரும் குறை சொல்ல முடியாது, இதை பாராட்டலாம். ஸ்டாலின் வந்து நல்லா ஓடி ஓடி உழைச்சி நிற்கிறாரு. மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு கண்டிப்பாக துடிச்சு நிற்கிறாரு. ஐடியல் சிஎம்ஐ இல்லை, அவர் இஸ் ஒர்க்கிங். ஒவ்வொரு நிமிஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருடைய காரியங்கள்லாம் நல்லதாக போயிட்டு இருக்குது. இதெல்லாம் பத்தாது, நிறைய இந்த மாதிரி ஏழைகளுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கிறது நல்லது. ஆமாம், சரி, ஓகே. இப்போ முதலமைச்சர் இவ்வளோ செய்கிறாரு இல்லையா, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வரவேற்கிறீங்க? கண்டிப்பாக வரவேற்கிறோம். இது தேவை. பாதிக்கப்பட்டிருக்க ஜனங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கையை பிடிச்சி தூக்குற மாதிரி தான் இது. வேற என்ன இருக்குது இதில்? இது ஒரு பெருந்தன்மை, சிஎம்ஸோட பெருந்தன்மை தான் காட்டுது, வேறு ஒன்று. இது ஏற்கனவே கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது, இதில் ஒன்றும் பின்வாங்க மாட்டாங்க. ஸோ ஸ்டாலின் சார் அனௌன்ஸ் பண்ணது கொடுப்பாங்க, நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு எல்லாருக்கும். ஐயா வந்து சொல்கிற மாதிரி செய்கிறார். கொஞ்சம் லேட்டானா கூட அவர் கேட்டு மக்களுக்கு என்ன குறைகள்ன்ட்டு நிறைவேற்றுறாரு. ஆனால் சில பேருக்கு தேவையில்லாத வேண்டாம், அவர் கண்டு பிடிக்காதவங்க வந்து அவர் இதை பண்ணல, அதை சொன்னார், இதை சொன்னார், இன்ன வரல என்ன செஞ்சார் அப்படின்னு தான் சொல்லின்னு இருக்காங்க. அவங்க சொன்னாலும் ஐயா லேட்டாக செஞ்சாலும் லேட்டஸ்ட்டாக செய்கிறாரு. ஐயாவுக்கு இன்னும் ரொம்ப நன்றி. மீண்டும் ஐயா வருவார். இந்த களப்பணிலாம் நல்லா எடுத்தாங்க. இதெல்லாம் போன 2-3 வருஷத்துக்கு முன்னால் மழை பெஞ்சப்போ தண்ணி இவ்வளோ தண்ணி நின்றுது. இப்போல்லாம் மழை பெஞ்ச உடனே டக்குன்னு வடிஞ்சு போச்சு. அவர் பொங்கல் பரிசும் 1000 தருவார், 6000 தருவார், எல்லாம் தருவாங்க. முதலமைச்சர் இவ்வளோ இங்கே சென்னையில் இவ்வளோ மழை பெஞ்சது, அங்கே தூத்துக்குடியில் புயல், இது எல்லாம் மன்னர்னா பாராட்டக்கூடியது. இந்த அரசை வந்து பாராட்டணும். பாராட்ட மனம் இல்லாதவங்க பாராட்ட மாட்டாங்க, பாராட்டக்கூடியவங்க பாராட்டுவாங்க. மத்திய அரசு மோடிஜி சொல்லியிருக்காருங்களே, திருச்சியில் சொன்னாருங்களே, அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு நல்லாவே நிதி ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நாங்கள் மகிழ்ச்சியாக தான் நினைக்கிறோம். எல்லாமே அவர் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அவருக்கு இன்னும் செய்யணும். ஐயா செஞ்சால் தான் நாட்டுக்கு இன்னும் எல்லாம் ஜனங்க சேருவாங்க. அவருக்கு கட்சியை நல்லா பாடுபடுவாங்க. அதனால் எல்லாத்துக்கும் இதுவாக இருக்குது, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கரெக்டான மக்களுக்கு சேர்ந்தால் நல்லது தான்டா. அதாவது அவர் நம்ம பொதுமக்கள் கையில் வாக்கு கொடுத்தாச்சு. அதாவது மத்திய அரசு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நம்ம வாக்குறுதி மக்கள் கையில் நம்ம நிறைவேற்ற வேண்டியது தான் அப்படின்ற ஒரு கோரிக்கை தான்மா இது. அதனால் மக்கள் வந்து எல்லாமே இப்போ ஒரு சந்தோஷம் தான். இப்போ ரேஷன் கார்டு காசு 1000 ரூபாய் வரலன்றது பொதுமக்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது சென்னையில் வந்து நிவாரண நிதி ஒரு 6000 கொடுத்தாங்க, அதாவது நமக்கு வந்து ரேஷன் கார்டுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கல அப்படின்ட்டு மன வருத்தத்தை தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இப்போ எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி கேள்விப்பட்ட பிறகு எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐயா லேட்டாக செஞ்சாலும் லேட்டாக செஞ்சிடறாரு, கொடுத்துட்றாரு. ஆனால் என்ன பண்ணுறது, பொதுமக்கள் அந்த மாதிரி இப்படியும் அப்படியும் பேசுகிறாங்க. அவங்கள நம்ம ஒன்றையும் சொல்லிக்க முடியாது, நடக்கிறது நடக்கும் நல்லாவே. இல்லைம்மா, இது ஒரு பீரியடில் தொடக்கி வச்சுட்டாங்க. முதல்ல இலவசம் அப்படின்றத தொடக்கி வச்சாச்சு, இதை நிறுத்தலாம் முடியாது. இனிமேல் வரக்கூடிய கவர்மெண்ட்டுகள் இது வந்து அதிகப்படுத்தணுமே தவிர இனிமேல் குறைக்கலாம் முடியவே முடியாது. வேணால் போன வருஷம் கொடுத்தாச்சு, இந்த வருஷம் கொடுத்து தான் ஆகணும். இப்போ பஸ்ஸு வந்து ஃப்ரீயாக விட்டாச்சு. அடுத்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அந்த பஸ்ஸு ஃப்ரீன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னும் கூடுதலாக வந்து லேடிஸுக்கு என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யணும், கொடுக்கலாம். இன்னும் நிறைய கொடுக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். இந்த பொங்கலுக்கு இந்த 2 முறை இது கொடுக்கறதுனால ரொம்ப பொங்கல் நல்லா சந்தோஷமாக சிறுசிறப்புமாக நல்ல மாதிரி போகும். மக்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் படுறாங்க. என்ன இருந்தாலும் அவங்க வச்சு செலவு பண்ணுறத விட ஐயா கொடுக்குற காசில் வந்து அதாவது ரேஷன் கார்டில் அரிசி, தேங்காய், இது கரும்பு, சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் கொடுத்ததுனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 1000 ரூபாய் கொடுத்து இவ்வளவும் கொடுக்குறாரு, இதில் நம்மளுக்கு வந்து முதல் பொங்கல் நம்ம ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்கம்மா. இது கரெக்டான செயல் தான் என்னுடைய பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்துட்டு இப்போயே வந்து 7000 ரூபா கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம இருக்கிற எல்லா வசதியெல்லாம் பார்க்கணும். அதுக்காக வந்து இது சரியான முறை தான். இது ரொம்ப வந்து
கேட்கக்கூடாது தான். இருந்தாலும் நமக்காக வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னா ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருக்கும் எல்லாம் நல்லபடியாக இருந்தால் ரைட், ஓகே, வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம்தாம்மா இது. இது வந்து அவருடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற நல்ல உதவியாக செயல்படுறதாக, பொங்கல் வாழ்த்துக்காக செய்கிறதாக இருக்குது. நல்லா இது நிவாரணப் பணிகள்லாம் நல்லா விரைந்து எல்லாத்தையுமே நல்லபடியாக செய்கிறாங்க. அதனால் வந்து மக்கள் நல்லா சந்தோஷப்படுறாங்க. 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிவித்து மதியம் நியூஸ்லேயே வந்துருச்சு, மதியமாக வந்துருச்சு. அதனால் வந்து மக்கள் எல்லாமே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காதனால தான் வந்து நம்ம வந்து அந்த நம்ம எதிர்பார்க்குறோம். அவங்க வந்து மேலும் வந்து நெருக்கடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது என்ன பண்ண முடியும்? எதை இருக்கிறத வச்சு அவங்க வந்து பெரிய நல்லபடியாக தான் நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு. அதில் வந்து மக்கள் எல்லாமே நல்ல சந்தோஷமாக பாராட்டுறாங்க. அதாவது திமுக அரசு பொறுப்பேற்றது வந்து மகளிருக்கு இலவச பஸ், முதியோருக்கு இலவச பாஸு, பல நலத்திட்டங்களை வழங்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கஷ்டங்களிலையும் நிதி நெருக்கடியிலையும் நிதி சுமையிலையும் மத்திய அரசு மாற்றாந்த மனப்போக்கில் கடைப்பிடிக்கிறதாலையும் ஆனால் அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்பொழுது மகளிருக்கெல்லாம் 1000 ரூபா ரேஷன் கார்டில் கொடுக்குறாங்க. வெள்ளை நிதியெலாம் அவங்க 37,000 சில்லற கோடி ரூபா கணக்கு. ஆனால் அவங்க கொடுத்ததே கம்மியான தான் கொடுத்தாங்க. ஆனாலும் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 6000 ரூபா எல்லாத்துக்குமே போட்டிருக்காங்க. இப்போ இந்த மகளிர் உதவித்தொகையை வந்து 10ஆம் தேதி போடுறேன்ருக்காங்க. இப்போ இந்த 1000 ரூபாய் இன்றைக்கி அறிவித்தது ரொம்ப மகிழ்ச்சி. ஏழை பாளைகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இல்லாதவர்கள் அவங்களாம் அந்த துணி எடுப்பாங்க, வைப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. இது வந்து திமுக அரசுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். வரக்கூடிய தேர்தல் வருது, இது வருது, மக்கள் வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க, ஒன்று ஆதரவு பண்ணுவாங்க. மேலும் அவர் செய்கிறதுக்கு தமிழ்நாடு மக்கள் ஊக்கப்படுத்துவாங்க. அதாவது குஜராத்துக்கு ஒதுக்கிறது கூட ஒரு சின்ன மாநிலம், குஜராத்து ஊபிக்கு ஒதுக்கிறது கூட நமக்கு ஒதுக்கிறது இல்லை. ஆனாலும் இது கடன் வாங்கி எங்கே இருந்தால் பிரட்டியாவது இவங்க செய்கிறாங்க. அப்படிங்கிறத பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இது மத்திய அமைச்சர் வந்து நம்மளை மாற்றாந்த மனப்போக்கில் தான் பார்க்குது. அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இவங்க பார்க்குறது வந்து நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் தான். மத்திய அரசுலேருந்து ரூபா வராமல் அந்த 1000 ரூபாய் கொடுத்து இதில் ஒரு 1000 ரூபா கொடுக்கல. இப்போ தான் 6000 ரூபா கொடுத்து ஒரு மாதம் கூட ஆகலை. இது கொடுக்கல. இது வந்து ஒரு அரசியலில் வந்து அரசியல்னு சொல்ல ஒரு சிறந்த நிர்வாக திறமை உள்ள இதை தான் பார்க்குறோம் எல்லாருமே. மக்கள் வந்து நம்ம மேலே வந்து நம்ம ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டோம். அதனால் வந்து எப்படியாவது நிறைவேற்றி நம்ம ஆகணும் அப்படின்றது தான் அவங்களுடைய கோரிக்கை. மற்றபடி ஒன்றும் இல்லை. இது வந்து நம்மளை வந்து நம்ம நம்பிக்கையாக வச்சுருக்காங்க. இந்த ஜனங்கள்கிட்ட வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, நம்பிக்கை இல்லாதபடி நம்ம ஆயிடக்கூடாது. அதனால் வந்து நம்ம சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா திட்டத்தையுமே நிறைவேற்றிக்கிட்டே இருக்காங்க. மகளிர் இது இலவச பாஸு, இந்த இது 6000 ரூபா 1000 ரூபா எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து எந்த தவறுமே இது வரைக்கும் செய்யவும் முடியாது. இவங்க செய்யாததெல்லாம் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்த திமுக அரசு.